பாண்டியன் ஸ்டோர் சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம செந்திலையும் மீனாவையும் அவங்க அப்பா உடனே கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்கிறாரு. என்ன ஏதுன்னு கேட்குறப்போ உங்கள் வேலை விஷயமா பேசணும் மாப்பிள்ள வாங்க கொஞ்சம் அப்படிங்குமேனு மீனாவும் செந்திலும் அவங்க அப்பாட்ட பாண்டியன்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பவுமே பாண்டியன் இருந்துட்டு சொல்கிறாங்க, செந்தில் டெலிவரி நிறையா இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்கும். இல்லைப்பா அர்ஜென்ட்டான வேலை, உடனே வர சொன்னார், நாங்கள் என்னென்னு போய் பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வேமா வீட்டுக்கு போனோன்னா மீனை இருந்துக்கிட்டு என்னப்பா ஆச்சு, எதுவும் உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் நல்லா தானே இருக்கேன் அப்படிங்கவும், அப்புறம் எதுக்குப்பா வேமா ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, ஏம்மா மாப்பிள்ளையோட வேலை விஷயதாம்மா பேசலான்னு சொல்லி கூப்பிட்டேன், மாப்பிள்ளை உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னப்பா ஆச்சு, வேலை கிடச்சிருச்சா, என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், முக்கியமான ஒரு ஃபோன் கால்க்காக தான்மா வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அது வந்தோன்னே கண்டிப்பாக மாப்பிள்ளைக்கு வேலை கிடச்சிரும், பொதுப்பணித்துறையில் வேலை போட்டு கொடுத்துருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் ஃபோன் பண்ணனா நம்ம அப்பாயின்மெண்ட் போய் நேரில் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லவுமேனு செந்திலுக்கு அப்படியே அது வாயடிச்சு போய் நின்றுட்டாரு. என்னப்பா சொல்கிறீங்க, உண்மையிலே தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாப்பா ஆமாம்மா, என் மேலே நம்பிக்கை இல்லையா, நீங்கள் என் பொண்ணு, உனக்கு கல்யாணம் பண்ணியிருக்காருன்னா அவரும் எனக்கு பையன்தான், உங்களுக்கு செய்யாமல் வேறு நான் யாருக்கு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லவுமேனு ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கோமே மீனாங்க அம்மா சொல்கிறாங்க, ஏங்க உடனே வேமா ஃபோன் போட்டு அவர்கிட்ட என்ன எது நீங்களே ஃபோன் போடுங்க கேளுங்க அப்படிங்கும். கொஞ்ச நேரம் போரு அவங்களே ஃபோன் பண்ணட்டும் அப்படிங்கும். இல்லைங்க நீங்கள் ஃபோன் போட்டு என்ன எதுன்னு கேட்டு பாருங்கள், இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுமே, உனக்கு எல்லா விஷயத்துலையுமே அவசரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. இந்த உடனே வந்துடுறேங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணவுமே என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆஃபீஸுக்கு நேரில் வர சொல்கிறாங்கம்மா, வாங்க என்னன்னு போய் அங்கே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லவுமே செந்திலுக்கு ஒரு சைடு பயம் வந்துருச்சு. ஏன்னா வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருக்காங்க. வேலை எனக்கெல்லாம் கிடைக்காது, இதை நம்ம நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காங்க. ஐயோ ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, கண்டிப்பாக கிடச்சிரும், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிற வழியில் மீனாவுக்கு ஆஃபீஸில் கால் பண்ணி ஏன் லேட்டு, என்ன வரல, லீவ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்காங்க. ஒரு முக்கியமான வேலை, அதனால தாங்க சார் நான் லீவு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லி பார்க்குறாங்க. சரின்ட்டு அவங்களுக்கு லீவு கொடுத்துட்றாங்க. இங்கே என்னடானா பாண்டியன் செந்திலை காணாமே, என்னாச்சு ஒரு ஃபோன், இவ்வளோ நேரம் ஆச்சு ஒரு ஃபோனும் பண்ணல ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு செந்திலுக்கு ஃபோன் பண்ணுவோம். ஏன்னா செந்தில் ஏற்கனவே டென்ஷன்லாம் இருக்கவும் இவங்க அப்பாட்ட பேசுனா ரொம்ப டென்ஷன் ஏற்றி விட்ருவாரு அப்படின்ட்டு அவரும் பேசாமல் விட்டுட்டாரு. அப்புறம் திருப்பி மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. மீனா கால் பிஸின்னு வரவும் உடனே சத்தம் போடுறாரு, எவ்வளோ டெலிவரி இருக்குது, இவன் பேசாமல் போய் உட்காந்துக்கிட்டான், அந்த பிள்ளை யார்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கு, ஒரு ஃபோன் பண்ணி பேசினா என்ன, அவன் தான் ஃபோன் பண்ணிக்கிறேன்னா பண்ண மாட்டேங்கிறான், நான் ஃபோன் பண்ணாவது அட்டன் பண்ணி என்ன ஏதுன்னு சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லி, மச்சான் ஏதாவது ஒரு வேலையாக இருப்பாங்க மச்சான், கண்டிப்பாக கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லவுமேனு, ஆமாம் எங்கே கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. நானே விடுங்க மச்சான், நானே எல்லா டெலிவரியும் பார்த்துக்கிறேன்னு பழனி சொல்கிறாரு. அதுக்கு ஒன்றும் வேண்டாம், ஏற்கனவே பழைய டெலிவரியே 12 டெலிவரி இருக்குது, அவன் வரலைன்னா அவர் நானாக தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோமேனு அவரும் பேசாமல் இருந்துடுறாரு. அப்புறம் மறுபடியும் மீனாவுக்கு கால் பண்ணவும், என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி, என்னம்மா மீனா ஃபோன் பண்ணேன், நீ அவனும் எடுக்க மாட்டேங்கிறேன் நீயும் எடுக்கல, இல்லை மாமா ஒரு முக்கியமான வேலையாக இருக்கும், அப்பாவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும். அப்பாவுக்குலாம் நல்லா இருக்குது அப்படிங்கவும் சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி எப்போ செந்தில் வேலையை முடிச்சுட்டா வேகமாக கடைக்கு வர சொல்லுங்கவும் சரின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் ஆஃபீஸ் போகிறாங்க. ஆஃபீஸ் போயிட்டு இருங்க நீங்கள் 2 பேரும் இங்கே இருங்கப்பா, நான் போய் உள்ளே என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு மீனாவோட அப்பா உள்ளே போயிடுறாங்க. இங்கே வெளியே செந்தில் மீனாவும் நின்றுருக்காங்க. மீனா எனக்கு கிருகிருன்னு வர்ற மாதிரி இருக்குது அப்படிங்கவுமே, நான் வேணுமா பிடிச்சிக்கிட்டுமாங்க அப்படின்னு, நக்கல் பண்ணாத மீனா, உண்மையிலே எனக்கு படப்படன்னு வருது, ஏன்னா இந்த மாதிரி இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியல, என் வாழ்க்கையில் எதுவுமே ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்காது, வாய் கேட்டுற மாதிரி வரும் அப்புறம் கிடைக்காமையே போயிடும், அதனால தான் எனக்கு இது சந்தேகமாக தான் இருக்குது, எனக்கு கிடைக்காது, வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க, அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லிகிட்டு இருக்கும்போதுமே மீனாங்க அப்பா வந்துடுறாரு. உள்ளே வாங்க மாப்பிள்ள அப்படிங்கவுமே, என்னங்க மாமா வேலை கிடைக்கலையா, இல்லைன்னு சொல்லிட்டாங்களா, போச்சா அப்போ 10 லட்ச ரூபா போச்சா அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ மாப்பிள்ள உள்ளே தான் கூப்பிட்றாங்க, வாங்க உள்ளே போய் பேசிக்கலாம் அப்படிங்கும். இல்லை மாமா எனக்கு தெரியும் வேலை கிடைக்காதுன்னு சொல்லி, உள்ளே கூப்பிட்டு எதுவும் வேலை இல்லைன்னு சொல்ல போகிறாங்களா அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காரு. ஐயோ மாப்பிள்ள ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் உள்ளே வாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே கூப்பிட்டு போகவுமேனு, வணக்கம் இவர் தான் உங்கள் வேலைக்கு ஏற்பாடு பண்ணது, இவர் இல்லைன்னா எதுவுமே பண்ணியிருக்க முடியாது நம்மளால் அப்படின்னு சொல்லி மீனாங்க அப்பா சொல்லவுமேனு, சந்தோஷமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்து
நம்ம செந்தில் கையில் கொடுக்கவுமேனு செந்திலுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டாரு. என்னடா இது நம்மளோட அப்பாயின்மெண்ட் ஆடுறா அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படியே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காரு. மீனாட்ட கேட்குறாரு, இது என்னோட தானா, எனக்கு கொடுத்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தானா அப்படின்னு சொல்லி. உங்களோட தாங்க, வாங்கிக்கங்க அப்படிங்கிறமேனு வாங்கி கையில் பிரித்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷத்தில் அப்படியே தலகாலு புரியாமல் அப்படியே வாயடிச்சு போய் நின்னுறாரு. போதுமா மாப்பிள்ள, எப்படி உங்களுக்கு சந்தோஷம் தானே, நீங்கள் என் பையன், உங்களுக்கு அப்போல்லாம் நான் விட்டு கொடுத்துட மாட்டேன், நான் ஒரு வேலையை தொட்டுட்டேன்னா அதை முடிக்காமலாம் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லவுமே ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வரவும் பேசிகிட்டு இருந்துட்டு, இது என்னோட தானே மீனா அப்படிங்கும். உங்கள் பேர் தான் போட்டிருக்கு, நல்லா பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் மீனா அப்படின்ட்டு, சரி கிளம்பலாமா, வீட்டில் போய் எல்லாத்துட்டையும் சொல்லலாமான்னு சொல்லி மீனா கேட்கவும், இருங்க மீனா, எங்கே போயிட்ட, கிளம்புற, விருந்து சமைச்சு வச்சுருக்கேன் அப்படிங்க. அம்மா நான் இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிட்றேன், ஃபஸ்ட்டு வீட்டில் போய் எல்லாத்துட்டையும் சொல்லணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வண்டியில் வரும்போது ஒரு இடத்துல நின்று மீனாவுக்கு பிடிச்ச ரோஸ் மில்க் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுக்கவுமே, பரவாயில்ல, எனக்கு என்ன பிடிக்கும்ல சாருக்கு இன்னும் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா அப்படிங்கும். இனிமேல் பாரு, உனக்கு என்னென்ன பிடிக்கும், உனக்கு என்னென்ன வாங்கி தரணும், உன்னை நல்லா பார்த்துக்கணும், உனக்கு வேணுங்கிறது வாங்கி கொடுத்து நான் நல்லா பார்த்துக்கணும் மீனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி வீட்டில் போய் எல்லாத்துட்டையும் சொல்லலாம் வாங்க அப்படின்னு சொல்லவுமேனு உடனே கதிருக்கு ஃபோன் பண்ணி, எங்கே இருக்க கதிர் அப்படிங்கவும், நான் வெளியே இருக்கேன், ஏன் வீட்டில் ஒரு நாள் கூட அடங்கி இருக்க மாட்டேன் அப்படிங்கும். என்னன்னே நீயும் அப்பா மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு. சரி உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும், வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனையும் வர சொல்லிடு, அப்பாவே வர சொல்லிடு, எல்லாம் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்